வணக்கம். கோவை நந்தா யூடியூப் சேனல் உங்கள் நந்தகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சாமிக்கும் கேடு பூமிக்கும் கேடு அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம். இன்னைக்கான பதிவு பார்க்க போறோம். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இந்த களிமண்ணில் சிலை செஞ்சு நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தோம். அதில் நிறைய பேர் களிமண்ணில் சிலையை வாங்கி அது வாட்டர் கலரில் பண்ணி என்ன பண்ணாங்க, சாமி கும்பிட்டு அது தண்ணியில் கரைக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. நம்மளும் என்ன பண்ணியிருந்தோம்னா, அந்த சிலையை கரைக்கிறதுக்காக போயிருக்கும்போது கிடைச்ச வீடியோ பதிவு தான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போகிறோம். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா, தயவு செய்து களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை நீங்கள் தண்ணியில் கரைங்க. ஏன்னா அது ஈஸியாக கரைஞ்சிரும். ப்ளஸ் எந்த இதுக்குமே கெடுதல் இல்லை, மீன்களுக்கும் அது கெடுதல் ஆகாது. இந்த பிளாஸ்டர் பாரிஸ் பார்த்தீங்கன்னா, அதில் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் பத்திரமா வீட்டிலே கூட வச்சுக்கலாம். ஏன்னா நீர்நிலைகளில் போய் அதை கரைக்கும் போது கரையவே கரையாது, அது அப்படியே தான் இருக்கும். பூமியிலையும் அது மக்காது, அது அப்படியே தான் இருக்கும். தயவு செய்து அதை இது பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு லேக்லேயும் எவ்வளோ தன்னார்வலர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னார்வலர் மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு வெயிலில் அவ்வளோ பிளாஸ்டிக் கழிவுகளை பொறுக்கி எடுத்து அதை நீட் பண்ணி சுத்தப்படுத்தி அது எல்லாமே அழகாக வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க, நாளைக்கு நம்ம சந்தைகளுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அதனால் நீங்கள் அதை ரொம்ப மாசுபடுத்துகிற அளவுக்கு நீங்கள் நடத்த. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணேன்னா, அந்த மிதந்துட்டு இருந்த பிளாஸ்டர் பாரிஸ் விநாயகர் சிலை எல்லாத்தையும் எடுத்து கரையில் வச்சுட்டு வந்தேன். இது மாதிரி நம்ம எல்லாருமே எல்லா டைமும் நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது இல்லைங்க. அதனால அங்கங்கே பார்க்குறவங்க இளைஞர்களே என்ன பண்ணுறாங்க, அது மாதிரி தப்பு செய்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு தான் அது கெடுதல். ஆனால் ஒரு சில வயசானவங்க பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த பிளாஸ்டிக் பேப்பர் கூட அவங்க போடாமல் என்ன பண்ணாங்க, திரும்ப பாக்கெட்டில் வச்சுட்டு திரும்ப வண்டியில் கொண்டு போயிட்டு அந்த பூ எல்லாத்தையுமே போட்டுட்டு மீதி எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் வயசு பசங்க பார்த்தீங்கன்னா அதிலே போட்டுட்டு வர்றாங்க. அது எப்படின்னு எனக்கு சொல்ல முடியல. நீங்கள் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ சொல்லுங்கள், பிளாஸ்டர் பாரிஸு அப்புறம் பிளாஸ்டிக் கழிவுகள் இதெல்லாம் நீர்நிலையில் போட வேண்டாம், அது எல்லாருக்குமே கெடுதல் தான் அப்படின்றத நீங்கள் தயவுசெய்து சொல்லணும். தன்னார்வலரும் கொஞ்சமாக இது பண்ணி இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் செஞ்ச சிலையை வச்சு நம்ம குழந்தைங்க, எங்கள் வீட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, சாமி கும்பிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுறோம், சிலையை கரைக்கிறதுக்காக போகிறோம். அங்கே போன நிகழ்வுல உங்களுக்கு இந்த பதிவில் காமிச்சிருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம களிமண்ணில் சிலை செஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், இதை சாமி கும்பிட்றதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கரைக்கிறதுக்காக இது பண்ணதுனால நான் முன்னாடி பண்ணினதை கொஞ்சோண்டு உங்களுக்கு காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் எங்களோட வீட்டில் குட்டீஸ் என்ன பண்ணுறாங்க, சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்றத அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ நம்ம செஞ்ச சிலையை என்ன பண்ணுறோம், அந்த கரையில் வச்சுருக்கோம். அது கூட இன்னொருத்தவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்து கரைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அது கூட நானும் வச்சு இதை அங்கே சாமி கும்பிட்டு என்ன பண்ணிடலாம், இதில் தண்ணியில் கரைச்சிடலாம் சொல்லி அவங்கள்ட்ட கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த களிமண்ணில் செஞ்ச சிலை வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே முங்கிடுது பாருங்கள். களிமண்ணில் செஞ்சது வந்து அப்படியே மிங்கிடுது. ஆனால் பிளாஸ்டர் பாரிஸில் பண்ணது முங்காது, மிதந்துட்டே தான் இருக்கும். இப்போ எல்லோரும் வந்து ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறாங்க, சிலையை கொண்டு வந்து கரைக்கிறதுக்காக வர்றாங்க. பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, புறாமே வந்து களிமண்ணில் செஞ்ச சிலையை, மேக்ஸிமம் களிமண் செஞ்ச சிலையை வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் பண்ணுற தவறுனால தான் எல்லாமே நம்மளுக்கு கெடுதலாக வருது. ஏன்னா இப்படி பண்ணும்போது எப்படி சாமிக்கு பிடிக்கும்? ஏன்னா நம்ம வந்து என்னென்னா, நாளைக்கு வந்து இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம அடுத்த சந்ததியில் பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம பாடுபட்டுருக்கோம். அதில் வந்து நீங்கள் பார்த்தாங்கன்னா, இது மாதிரி பிளாஸ்டர் பாரிஸில் போய் கலக்கி விட்டுட்டு இருந்தாங்கன்னா அது எப்படின்னு பாருங்கள். ஆனால் பிளாஸ்டிக் பையை அங்கேயே போட்டுடுறாங்க. அது வந்து பிளாஸ்டிக் பையை வந்து மீன் சாப்பிடுமா, நிலம் மக்க வைக்குமா, ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூவை கொட்டிட்டு அந்த கவரை வந்து அதுக்குள்ளேயே வச்சுட்டார். அவர் இன்னொருத்தர் அந்த பிங்க் கலர் சட்டை போட்டவர், அவர் என்ன பண்ணுறாங்க, அவரும் அந்த பூவை கொட்டிட்டு அந்த பையை வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டுட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையுமே வந்து கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பிளாஸ்டிக் பை எடுத்து அவர் பையிலே வச்சுக்கிறாரு. இன்னொருத்தவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிளாஸ்டிக் நிறையா கொண்டு வர்றாரு, பூவை எல்லாத்தையும் போட்டுட்டு திரும்ப கொண்டு வந்துடுறாரு. என் பேர் பிரீத்தி, சுண்டக்காமுத்தூர்லேருந்து வந்தேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு மஞ்சளில் வந்துட்டு பிள்ளையார் பண்ணோம். அதே மாதிரி இல்லாமல் ஆடி மாதம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடியே வந்துட்டு அம்மனுக்கான ஃபெஸ்டிவல் தான் ஆடியில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அப்போ என்ன பண்ணுவாங்க, அம்மனை வந்துட்டு மஞ்சளில் செஞ்சு அவங்களோட ஃபேஸு உருவமே பண்ணுவாங்க. நாங்கள் வந்துட்டு மஞ்சளில் ஃபேஸ் பண்ணி அதை வந்துட்டு ஃபுல்லாக அன்னைக்கு வந்துட்டு அம்மனை வந்து வீட்டுக்கு வரவேற்று அந்த ஃபங்க்ஷன் எண்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக விரதம் இருப்போம். விரதம் இருந்தால் அம்மனுக்கு அது துடிப்பாதிட்டு அந்த லாஸ்ட்டில் எண்டில் வந்துட்டு அம்மனை வந்து கரையில் கரைச்சி விடுவோம். இதில் என்ன, மஞ்சள் வந்து களிமண்ணில் பண்ணுற பிள்ளையார்லாம் வந்து ஜென்ரலாக வந்துட்டு உள்ளே போய் கரைப்பாங்க. மஞ்சள் வந்து இங்கேயே விடுறதுக்கு என்ன காரணம், அதுக்கு ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டிலாம் எதுவுமே கிடையாது. அது இல்லாமல் ஜஸ்ட் ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் தான், நமக்கே தெரியும் ஒரு நல்ல கிருமி நாசினி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சைடில் வந்து கொடுக்கறதும். களிமண்ணில் இருக்க பிள்ளையாரி வந்து ஏன் கொஞ்சம் உள்ளே போய் கரைக்கிறாங்க அப்படின்னா, அந்த களிமண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும், சீக்கிரமாலாம் கரையாது. ஏன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி ரொம்ப இறுகி பிடிக்கும், அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக லூஸ் விட்டுரும். தண்ணி வந்து ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணும், சீக்கிரமாக வந்து காயவும் காயாது. அப்போ உள்ளே இருக்கும்போது தான் அதோட ஆழத்தை வந்து நல்லா வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணும். கரையில் இருக்கும்போது அதோட அப்சர்வ் பண்ணுறதுக்கு தேவை வந்து அதிகமாக இருக்காது. உள்ளே இருக்கும்போது வந்துட்டு அந்த சன்லைட் வந்து நான் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் வெளியே விடுறதுக்கும் ரொம்ப இதாக இருக்குன்றதுனால தான் உள்ளே போய் நம்ம விடுறோம். தேங்க்யூ மேம். இப்போ பாருங்கள், இந்த பிளாஸ்டர் பாரிஸ் சிலை வந்து அப்படியே மிதந்துட்டே இருக்குது. தண்ணியில் நல்ல ஆழமான பகுதி தான் பாருங்கள், அப்படியே மிதந்துட்டே இருக்குது. இது மாதிரி இருந்தால் எப்படி வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும்? முதல்ல சாமிக்கே பிடிக்காது, பூமிக்கும் பிடிக்காது. ஏன்னா இது மக்கவே மக்காது. தண்ணிலையும் அப்படியே தான் இருக்கும், நிலத்துலையும் அப்படியே தான் இருக்கும். தயவுசெய்து கொஞ்சம் களிமண்ணில் செய்கிறத நீங்கள் தண்ணியில் கலையுங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்களா இந்த பதிவில் பார்த்தீங்களா எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு தெளிவாக நாங்கள் காமிச்சிருக்கோம். இதில் நான் வந்து கொஞ்சம் பேருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும். அதில் வந்து பாதி பேர் தெரியல, நம்ம கேட்காம விட்டோம். ஏன்னா ஒரு 2-3 பெரியவங்க என்ன பண்ணாங்க, பிளாஸ்டிக் கழிவு எல்லாத்தையுமே போடாமல் திரும்ப அந்த பேக் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வண்டியில் வச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் ஒருத்தவங்க நம்மளுக்காக சுண்டக்காமத்துலேருந்து பிரீத்திங்கிறவங்க அழகாக வந்து என்ன பண்ணாங்க, மஞ்சளில் கரைச்சி விட்டுட்டு இது பண்ணாங்க. அதை நம்ம கரைச்சது வந்து கரெக்டாக எடுக்க முடியல. ஏன்னா அவங்க கரைச்சிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டு அப்புறம் அவங்ககிட்ட கேட்கும்போது தான் நம்மளுக்கு இது தகவல் கொடுத்தாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே களிமண்ணில் சிலை செஞ்சு போட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல விஷயத்த நம்ம தான் சேவ் பண்ணணும். நன்றி.